श्री गुरुभ्यो नमः। श्री हरये नमः। श्री हरये नमः। श्री हरये नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं। वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता श्रीमद् रामायणी गङ्गा पुनाति भुवनत्रयम्। रामनामं சொல்வதே கலியில் கதியாம் அதையும் மறந்தால் அதோகதியாம். ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே நாவும் நீக்குமே. பாமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே. சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம் கவலையை போக்கி சாந்தி நல்குமாம். ராமநாமம் சொல்லி ஹனுமான் கடலை தாண்டினார். மலை போன்ற துக்கமும் பனி போல் விலகுமாம். ராமநாமம் சொல்வதற்கு இந்த தடையும் இல்லையே. ராமநாமம் சொல்வதற்கு இந்த தடையும் இல்லையே. சொல்ல சொல்ல தடைகளெல்லாம் தானே விலகுமாம். சொல்ல சொல்ல தடைகளெல்லாம் தானே விலகுமாம். ராமநாமம் சொல்வதே கதியில். ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம் அதையும் மறந்தால் அதோகதியாம். அதையும் மறந்தால் அதோகதியாம். जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामिनः जय. பகவானுடைய ராமச்சரித்திரத்தை அனுபவித்துருக்கோம். தாடகாவதம் வரைக்கும் பூர்த்தி ஆயிற்றது. மேலும் அஸ்திர உபதேசம் அஸ்திர சம்ஹாரோபதேசம் வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் சித்தாசிரமத்துல போய் யாகரக்ஷை பண்ணி அந்த அசுரர்களை வதம் பண்றார். மேலும் மிதிலா ராஜ்யத்தை பத்தி கேள்விப்படுறது. யாகரக்ஷை பூர்த்தி ஆயிடுத்து. யாகவும் பூர்த்தியாகி விஸ்வாமித்திரருடைய மனசு குளிர்ந்தது. அவளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணி, இதுக்கப்புறம் நான் மிதிலா ராஜ்யத்துக்கு போயின்னு இருக்கேன்ப்பா. அங்க ஜனக மகாராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கா. ரொம்ப தர்மத்தோட இருப்பவ. நான் உனக்கு அழைச்சிட்டு வந்தது யாகத்துக்கு தான். திருப்பி அயோத்தியாவுக்கு போகலாம். ஆனா உனக்கு விருப்பம் இருக்குன்னா நான் கூட்டிட்டு போறேன் மிதிலா ராஜ்யத்துக்கு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல, சரியா சொன்னா சுவாமிய ராமரையும் லக்ஷ்மணையும் எதுக்கு கூட்டின்னு வந்தானா சீதா கல்யாணத்துக்காக தான். அதுதான் உத்தேசமே. யாகரக்ஷை சைட்ல. அப்போ ராமருடைய அபிப்பிராயம் என்ன தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கறதுனால விஸ்வாமித்திரர் ஒரு கேள்வி கேட்டுண்டார். அப்ப ராமர் சொல்றார், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சுவாமி, என்னுடைய அப்பா உங்க வார்த்தையை கேட்கணும்னு சொல்லியிருக்கார். நிச்சயமா உங்க வார்த்தையை நான் தட்ட மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்ல, எனக்கும் பார்க்க ஆசை இருக்குன்னு ராமருடைய விருப்பம் தெரிவிக்கிறார். அப்படி மிதிலா ராஜ்யத்துக்கு போறா. அங்க ஸ்வவம்சத்தை அழகா வர்ணனம் பண்றா. விஸ்வாமித்ர வம்சத்தையும் சொல்றார். அதுக்கப்புறம் கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சு, பகீரத உற்பத்தி, கங்காவதரணம் எல்லாம் சொல்லி, பார்க்கடல் கடைந்ததும் சொல்லி, அப்படியே வர வழியில அகல்யா சாப மோக்ஷம்
அகல்யா பதிப்பிரதையான அந்த அகல்யாவை சாபமோக்ஷம் பண்ணி அது ராமரே கேட்கிறார். அத்தியுதமான கட்டம் அது. இங்க யாரும் தபஸ் பண்ற மாதிரி இல்லையே, ஆனா ரொம்ப சைத்தன்யமா இருக்கே இந்த இடம் எப்படி அப்படின்னு கேட்கறத விஸ்வாமித்திரருக்கு தெரியும். இங்க அகல்யா ஒரு கல்லாக மாறி இருக்கா அப்படின்னு. இப்பதான் சொல்றா, ராமருடைய பாதம் பட்டதும் அந்த தேஜஸ்வியான அகல்யா தேவி வெளியில நிக்கிறா. அப்ப ராமர் என்னுடைய அம்மா பாரு, லக்ஷ்மணாட்ட சொல்றார், பாரு கௌசல்யா அம்மா மாதிரியே இருக்காளுவா அப்படின்னு நமஸ்காரம் பண்றாளாம் அந்த அகல்யா தேவிய. அகல்யா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. அப்படி அந்த அகல்யா சாப விமோக்ஷம் பண்றார். மேலும் மிதிலாபுரிக்கு உள்ள ஏறார். வசிஷ்டரை சத்காரம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தனுஷ காட்டி கொடுக்கறா. ராமருக்கும் ரொம்ப ஆசை அதை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அங்க ஒரு பந்தயம் என்ன அப்படின்னா, இந்த வில்லை யார் எடுத்து ஞான் ஏற்றாளோ அவளுக்கு தான் என்னுடைய பொண்ணு சீதா தேவி அப்படின்னு சொல்ல. முதல்ல வரத்தையே சீதா தேவியை பார்த்துட்டா. ஒரு பந்தாடின்னு இருக்கிறத பந்து காலில் விழுறது யாரு அப்படின்னு பார்க்கறது. ஒரு விக்கிரகத்துக்கு கூட கண்ணு மூக்கு இருக்குமா அப்படின்னு கேட்கறத லக்ஷ்மணன் சொல்றார், சுவாமி அது ஒரு ஸ்திரீ அப்படின்னு காட்டி கொடுக்க. அவ முன்னாடி ஏதோ புதுசா பாத்துக்கிற மாதிரி ராமரன் சீதா தேவியும் பார்த்துண்டா. ஆனா சாக்ஷாத் நாராயணனும் மகாலட்சுமி தாயா இருந்தானே, அவளுக்கு தெரியாதா இது ஒரு அவதாரம் இல்லவா? அப்ப ஒரு டிராமா பண்றா அப்படின்னா ரெண்டு பேரும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணுமே. சீதா தேவி ராமரை விட ஒரு படி மேல் அவ்வளவு சந்தோஷத்தை காட்டிக்கிறா அந்த நாடகத்துல. அப்படி சீதாதேவியை அடைவா அப்படின்னதும் ராமர் நான் பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும், இதை பாருப்பா அப்படின்னு சரின்னு அந்த பெரிய அந்த வில்ல அத்தனை பேரும் தூக்கின்னு ராமர் முன்னாடி காட்டுறா. எத்தனையோ ராஜாக்கள் இதை எடுத்து பார்க்கறா. ஆனா தூக்க கூட முடியலையா, அவ்வளோ பெரிய காഠின்யம் ஏறினது. ராமர் ஜஸ்ட் தொட்டார், அது ரெண்டாக உடைஞ்சது. அந்த சத்தம் மூணு உலகத்தையும் நடுங்க வச்சுது. அப்படி சீதாதேவி ராமருக்கும், ஊர்மிளா தேவி லக்ஷ்மணருக்கும், மாண்டவி பரதர்க்கும், மேலும் சத்ருக்னர் ஸ்ருதகீர்த்தியை விவாகம் பண்ணினார்கள். மங்களகரமான விவாகம் பாணிகிரகணம் பண்ணி தர்மத்துக்காகவே சக தர்மச்சரி, சீதாதேவிய தர்மச்சரியாக இருப்பவள் அப்படின்னு சாக்ஷாத் நாராயணனுக்கே பண்ணி கொடுக்கிறா விவாகம். அத்தியுதமாக நடந்து முடிந்தது. எல்லாரும் சந்தோஷமாக திருப்பி வரார். திருப்பி வர வழியில பரசுராமர் சமாகமம் வருது. பரசுராமர் ராமர் முன்னாடி சொல்றார், ஏதோ நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத வில்ல உடைச்சா அப்படின்னு நான் கேட்டேன். இது என் கையில இருக்கிற வில்ல தொட முடியுமா, இது உடைக்க முடியுமா, என் கூட போருக்கு வர முடியுமா அப்படின்னது தசரதர் பயந்து போறார். என்னுடைய குழந்தை இப்பவும் அதே தான், குழந்தையாக்கும் அவரை விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றார். ஆனா அதெல்லாம் கேட்காம பரசுராமரும் ஸ்ரீராமரும் பார்க்கறத அவருடைய அந்த தேஜஸை பார்த்து, இந்த ஒரு வீரியத்தை பார்த்து பரசுராமருடைய அகங்காரம் ஒடுங்கிறது. அந்த கர்வத்தை இல்லாம பண்றார் ராமர். திருப்பி அவர் மகேந்திரகிரிக்கே தபஸ் பண்ண போறார் அப்படிங்கிற சரித்திரத்தையும் சொல்லி, மேலும் பாலகாண்டம் பூர்த்தி அயோத்தியா காண்டத்துக்குள்ள போறோம். அயோத்தியா காண்டம் அப்படின்னு கேட்டதுமே இத்தனை நாளா பாலகாண்டத்துல பகவானுடைய சின்ன வயசுல இருக்கக்கூடிய லீலைகளை பார்த்தோம். லீலைகள் அப்படின்னா நாடகவதம் போன்ற அத்தனையுமே அவர் வளர்ந்தது. அவர் ரொம்ப விஸ்தாரமா சொல்லாட்டாலும் வேண்ட விஷயங்கள் தர்மத்துக்கு படி. ஏன்னா ராமர் பாலலீலையை விட கொஞ்சம் யவ்வனத்துல பண்ண லீலை தான் ஜாஸ்தி. அதனால நேரா அயோத்தியா காண்டத்துக்குள்ள போறோம். அயோத்தியா காண்டம் அப்படின்னதுமே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை தசரதருக்கு வருது. ராம அபிஷேகம் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மந்திரிமார்ட்டெல்லாம் சொல்லி அங்க அவெல்லாம் ஒத்துக்கிறா. தசரதர்கிட்ட சொல்றா, வேகம் ராமரை கூட்டின்னு வந்துடுங்க. அது என்ன அப்படி தசரதர் இருக்கிறத அவர் நினைச்சுக்க மாட்டாரோ என்னன்னு, நான் இருக்கிறத நீங்கள் இருக்கேலே அப்புறம் எதுக்கு ராமர் அப்படின்னு கேட்பாளே அப்படின்னு நினைச்சிருந்தார் தசரதர்.
ஆனா மந்திரிமார் அத்தனை ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ராமர் வேகம் வரட்டும் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? தசரத மகாராஜா வந்து அந்த பரணத்துல கம்மி அப்படின்னு கிடையாது. ஸ்ரீராமர் மேல அவ்வளோ பிரியம் எல்லாருக்கும். அந்த பிரியத்தின் அடிப்படையாதான் அவ எல்லாரும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கே பட்டாபிஷேகம் பண்றோம், யுவராஜாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் ஒரே ஸ்வரத்துல ஒரே மனசோட ஒத்துக்கிறா. அபிஷேகத்துக்கு கால நிர்ணயம் எல்லாம் உண்டே, அதெல்லாம் கால நிர்ணயம் பண்ணி ஸ்ரீராமருக்கு விரதம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்றா. ஆனா அந்த சமயத்துலதான் மந்தரா அப்படிங்கிறவள் வரா. மந்தரா வந்து கைகேயி அம்மா வந்து ரொம்ப தூயமான மனசு. தன்னுடைய புத்திரனான பரதனை விட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தான் என்னுடைய குழந்தை அப்படின்னு ராமரையே அன்போட பார்த்துட்டு இருந்த கைகேயி அம்மா உடைய மனச கலக்கம் பண்ண வைக்கிறா இந்த மந்தரா அப்படிங்கிறவள். அந்த மந்தரா சொல்லி 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 ஆமாம் என்னுடைய குழந்தைக்கு தான் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் வரணும், இல்லைன்னா நான் தாசி ஆயிடுவேன், என்னுடைய குழந்தை தாசி ஆயிடுவான் அப்படின்னு புத்திர ஸ்நேகத்தை ஊட்டி விடுறா மந்தரா. புத்திர ஸ்நேகம் அப்படின்னா சுவார்த்ததையான புத்திர ஸ்நேகம், செல்ஃபிஷா இருக்கிறது. தன் சுகம் ஒன்னே தான் முக்கியம் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இதெல்லாம் இந்த மந்தரா அப்படிங்கிற கேரக்டர் வெளிப்படையா இருக்கிற ஒரு பெண் ஸ்திரீ கிடையாது, நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கா. தப்பு பண்ண வைக்கக்கூடிய மனசு இருக்கே அதுதான் மந்தரா. எத்தனைதான் நல்லதா இருந்தாலும் ஒரு க்ஷணம் போதும். அதானே சொல்றா, சாது சங்கத்துல அத்தனை சமயமும் ராம 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 ஜபம் பண்ணினாலும் கூட ஒரு சமயம் நம்மளுடைய மனசு கெட்டதை நினைக்க வைக்கிறது, இல்லைன்னா யாரோடாவது சங்கத்தினால துஷ்ட சங்கத்தினால நம்மளுடைய மனசு கெட்டு போறது அந்த ராமநாமத்தை விடவும் வைக்கிறது. அப்போ என்ன ரொம்ப துர்லபம் ராமநாமம், அதே சமயம் சுலபமும் கூட. ராமா அப்படிங்கிற 2 வார்த்தை தான், ஆனா அது தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறது மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதை நாக்குல எப்பவுமே தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த கலியுகத்துல. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். என்னதான் வந்தாலும் ஜபத்தை விட மாட்டோம். நாக்கிட்ட சொல்லி சொல்லி படிப்பிக்கணும். நாவே ராமநாமத்தை சொல்லு, ராமநாமத்தை சொல்லு, அதுதான் காப்பாற்றும் அப்படின்னு அந்த ராமநாமத்தினுடைய வைபவத்தை நம்மளுக்கு மனசுக்கு சொல்லி படிப்பிக்கணும். அப்போ அந்த மந்தரா வந்து தன்னால முடிஞ்ச வேலையெல்லாம் பண்ணினா. கைகேயி அம்மாக்கும் தலையில ஏறி எடுத்து அகங்காரம். அப்ப முன்னாடி தசரத மகாராஜா ஒரு சமயம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறத அவர் விழறார் ரொம்ப முடியாம. அப்போ கைங்கரியம் பண்றா. அந்த கைங்கரியத்துல ரொம்ப சந்தோஷம் அடையறார். உனக்கு என்ன வரம் வேணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு 2 வரம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. ஆனா இப்ப வேண்டாம், அப்புறமா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி அப்படியே ஆகட்டுன்னு ரிசர்வ்ல வச்சிருந்தா ரொம்ப புத்தியோட. அந்த வரத்தை இப்ப கேட்போம் அப்படின்னு ஒரு ரூம் அங்க அரண்மனையில துக்கம் வந்தாச்சுன்னா கோபத்தோட இருக்கக்கூடிய கோபாகிரகம், அந்த ஒரு ரூம்ல கோபம் வந்தாச்சுன்னா அந்த ரூம்ல போய் இருப்பாளாம். அந்த ரூம்ல போய் தலையெல்லாம் விரிச்சு போட்டு மந்தராவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படியே ஒரு கோபத்துல இருக்கக்கூடியவா என்னெல்லாம் பண்ணப்படாதோ ஒரு ஸ்திரீ ஐஸ்வர்யத்தை வரவிடாம தடுக்கக்கூடிய என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த கைகேயமா வெறும் நிலத்துல நடு ஹால்ல படுத்துன்னு இருந்தா. அப்ப தசரதர் வரார். பட்டாபிஷேகம் நாளைக்கு ரெடி பண்ணோம், ராமர்கிட்ட எல்லாம் உபதேசம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. அன்னைக்கு ராத்திரி வரா. வந்ததும் கைகேயி எங்க, ஏன்னா 3வது இளைய மனைவினா கைகேயி எங்க அப்படின்னு தேடி வரா. நான் கோபாகிரகத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் பேசாம போயிருக்கலாம். இவருக்கு பொதுவா வைஃப் ஏதாவது கோவத்துல இருக்கா, அதுவும் ஸ்பெஷலா ரூம் எல்லாம் இருக்கு, அந்த ரூம்ல இருக்கானா எஸ்கேப் ஆக வல்லவோ பார்க்கணும். ஆனா பார்க்கலையாம். அவர் பார்க்க மாட்டாருன்னு கைகேயி அம்மாக்குன்னு தெரியும். அதனாலேயே தசரதர் நேரம் அங்க போய் என்னாச்சுமா அப்படின்னு தலையை எடுத்து மடியில வச்சு என்ன உனக்கு சோகம் அப்படின்னு எல்லாம் கேட்கிறா. எனக்கு 2 வரம் முன்னாடி தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 வரத்தை நான் இப்ப கேட்கறேன். ஒண்ணு பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம். 2வது வரம் ராமர் 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றா.
இது கேட்டதும் அத்தரையும் மானே தேனே பொன்மானே அப்படின்னு கொஞ்சின்னு இருந்தவா தசரதர், கைகேயி அம்மா தான் என்னுடைய பிராணநாதை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த தசரதர், துஷ்டே துஷ்டஜாரிணி அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறா கைகேயி அம்மாவை. ஆனா கைகேயி அம்மா அந்த வார்த்தைகள் எல்லாம் அடங்கலையாம். தன்னுடைய அந்த வெறி, அந்த கர்வம் அடங்கலை. என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறா, கெஞ்சி பார்க்கறா, அழுது பார்க்கறா, பொருள்றா, என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறா தசரதர். ஆனா மனசை மாத்த மாட்டேங்கிறா கைகேயி மாதா. வேற நிவர்த்தி இல்லை, சத்தியம் பண்ணிட்டாளே. கைகேயம்மா வேற தர்மத்தை எடுத்து சொல்றா, நீங்க சத்தியம் பண்ணியிருக்கேன், சத்தியத்துக்கு பேர் போன குலம் அல்லவா நம்மளுடையது, சத்தியம் தந்திருக்கேள், வரம் தரையல் அப்படின்னு, அதை மாத்தப்படுமா அப்படின்னு வார்த்தையால சரமாட்டமா விடுறா நெஞ்சில. அது தசரதரை மயக்கப்படுத்துறது, திருப்பி போதம் வருது, திருப்பி அழறார், அப்படி போறது நிவர்த்தியிலே. அடுத்த நாளைக்கு கார்த்தால ஆயிடுத்து, வந்து கூப்பிடுறா. நான் அவருக்கு எழுந்திருக்கிறதுக்கே மனசு இல்லை, என்ன பண்றது தெரியலை. ராமரை அழைச்சிட்டு வர சொல்றா. ராமர் வரார். ராமர் வந்ததும் ராமர்கிட்ட சொல்றார், நீ பட்டாபிஷேகம் நோக்கில்லை, பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷம் ராமருக்கு, துக்கம் கிடையாது. நம்ம இந்த காலத்துல இருக்கும்னா என்னப்பா வை, நான் தானே மூத்த மகன், அப்ப எனக்கு தானே அப்படின்னு கேட்பா. ஆனா ராமர் ரொம்ப உத்தமம், பரதன் தான் கரெக்டான ஆப்டான பர்சன்னு சொல்ல. மேலும் 14 வருஷம் நீ வனவாசம் போனப்பா அப்படின்னதும், ஆஹா அனுகிரகமானேன், அனுகிரகீதோஸ்மி அப்படின்னு நினைச்சுட்டார் ராமர். அவருடைய மனசு அப்பேற்பட்ட மனசு, அப்படிதான் இருக்கணும்னு நம்மள்ட்ட சொல்லிக்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை அனுகிரகமா எடுத்துக்கணும். பகவானுடைய ஆசீர்வாதமே அதுக்கு மீறி எல்லாம் பகவானுடைய விதிக்கு மேல என்ன நடக்குமா? நடக்காது. இப்ப கைகேயி மாதா மூலமா நடந்திருக்கு அப்படின்னா அதுதான் விதி. அப்ப அந்த விதியை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ராமர் காட்டித்தரார். சந்தோஷமா பாசிட்டிவ் வேல அக்செப்ட் பண்ணிக்கிறது. எல்லாம் ஏன் எனக்கு இப்படியே வருது, ஏன் என்னுடைய தடையாச்சு அப்படின்னு நெகட்டிவா நினைச்சு பார்க்காம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சாராம் ராமர். அவர் கண்டிப்பா அவசியம் போறேன். ஏன்னா கைகேயி மாதா சொல்றா, வந்ததும் தசரதர் அழுதுன்னு இருக்கார், என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டதும், ஒன்னாலதான்ப்பா அவர் சங்கடப்படுறார். அப்ப ராமர் சொல்றார், என்னால கண்டிப்பாக அப்பாவுக்கு துக்கம் வராது, நான் வரவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றத நான் கைகேயி மாதா சொல்றா, இப்படி வனவாசம் போனோம் அப்படின்னு. அப்படியே பண்றேன், ஏன் அப்பா சொல்லணுமா, நீங்க சொன்னா போறாதா அப்படின்னு அந்த அம்மாவுடைய மாத்திரு ஸ்நேகத்தையும் தூக்கி காட்டுறார் ராமர். அது ரொம்ப அந்த அந்த அயோத்தியா காண்டத்துல இந்த கட்டம் எல்லாம் வருத்த மனசை உருக்க வைக்கும். ராமருடைய அந்த செயலும், தசரதருடைய அழுகையும், கைகேயி அம்மாவுடைய அந்த கோபத்தையும். அதே சமயம் நேரா போய் இந்த விஷயத்த லக்ஷ்மணர் அவர்கிட்ட எல்லாம் சொல்ல, லக்ஷ்மணருக்கு ஒரு குரோதம் வருது பயங்கரமா. தன்னுடைய சொந்தம் அப்பாவையே மூடன் ஜடன் அப்படின்னு போன்ற பல தகாத வார்த்தையெல்லாம் சொல்றா கோபத்தினால. இப்படி பண்ணப்படுமா? ஒரு மனைவிக்கு வசப்பட்டு அநீதி அதர்மத்தை பண்ணப்படுமா? இப்படியா இருப்பார்? ஏன் இப்ப தசரதருக்கு இந்த ஒரு மாதிரி தன் பிள்ளையே இப்படி தப்பு சொல்ற மாதிரி ஒரு கட்டம் வந்திருக்கு அப்படின்னா, தசரதருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிடிச்சு வைக்கிற குணம் இருந்ததுனால அதுதான் தப்பு. ஒரு ராஜாவாக இருக்கிறத, அதுவும் ராமரோடைய அப்பா தான், ஆனாலும் அவர் எல்லாத்தையும் தனக்கு வேணும் பிடிச்சு வைக்கிறதுனாலையும், லௌகிகமான சுகத்துல அகப்பட்டதுனாலையும், காலம் அப்படிங்கிறதுக்கு வசப்பட்டதுனாலையும் இந்த மாதிரி ஒரு கட்டம். லக்ஷ்மணருக்கு மகா கோபம் வருது. ஆனா லக்ஷ்மணருக்கு சாந்த்வனப்படுத்துற மாதிரி உபதேசம் பண்றார் பகவான். லக்ஷ்மணோபதேசம் அப்படின்னு ராமர் பண்றார். அது ரொம்ப பெரிய அந்த லக்ஷ்மணோபதேசம் டெய்லி படிச்சாலே போதும், எப்படி வாழணும்னு தெரிஞ்சிடும். ஸ்நாதன தர்மப்படி எப்படி வாழணும்னு குழந்தைகளுக்கெல்லாம் லக்ஷ்மணோபதேசம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப உத்தமம். ஏன்னா முதல்லயே தொடங்குறார், அப்பா லக்ஷ்மணா என் மேல நீ அதீவ பிரியமோட இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியாது. ஆனா இது போலியான ஸ்நேகம், இது லௌகிகமான ஸ்நேகம், இது சரி கிடையாது. எப்போ உள்ள இருக்கக்கூட சத்தியம் அப்படிங்கிற அந்த அந்தர்யாமி இருக்காரே, அவரால தான் இது அத்தையும் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்செடுத்துனா இதெல்லாம் கண்ணை மறைச்சோடும், சத்தியம் மட்டுமே ஓங்கி நிற்கும், அதுதான் தர்மம்ப்பா, இப்படி எல்லாம் சொல்லப்படாது. அப்படி கோபத்தை எல்லாம் அடக்கி உபதேசம் பண்றார் ராமர். மேலும் சீதா அம்மாட்ட சொல்லணுமே,
அதுக்கு முன்னாடி கௌசல்யா அம்மாட்ட சொல்றா. கௌசல்யா அம்மா புலம்புறா, மாத்ரு தேவோ பவ அப்படின்னு தானே முதல்ல, அதுக்கப்புறம் தானே அப்பாவுடைய பேச்சு கேட்கணும். நீ ஏன் என்னோட பேச்சு கேட்க மாட்டேங்கிற, எங்கூடயே இரு ராமா, உன்னை விட்டு எனக்கு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது ராமா அப்படின்னெல்லாம் ரொம்ப சொல்றா. ராமரும் கௌசல்யா மாதாட்ட ஒரு தர்ம பத்னி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தத்துவ உபதேசங்கள் எல்லாம் பண்றார் ராமர். ஏன்னா கௌசல்யாம நான் உங்களுடைய வந்து விடுறேன்னு ராமர்கிட்ட சொல்றார். அப்படி இருக்கப்படாது, கணவரை விட்டு இருக்கப்படாது ஒரு ஸ்திரீ அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த உபதேசம் எல்லாம் பண்ணி கௌசல்யா அம்மாவையும், அங்க சுமித்ரா மாதா லக்ஷ்மணனுடைய அம்மா வந்து கௌசல்யா மாதாட்ட சமாதானப்படுத்துறா. நீங்க கவலைப்படாதீங்கோ, இந்த ராமர் தானே போயிட்டு வந்துடுவார் அப்படின்னு அந்த ஒரு திருடமான ஒரு ஃபோம் கேரக்டர் அங்க வருது. அப்படி மேலும் சீதாமாட்ட சொல்றா. சீதாமா கேட்டதும், ஓ அப்படியா, எப்ப போறோம் அப்படின்னு கேட்டுட்டா. எப்ப போறோமா, நான் மட்டும் போயிட்டு வரேம்மா அப்படின்னு கேட்டதும் வந்தது கண்லேருந்து ஜலம் கட கட கடகடான்னு ஒழுகிறது. சீதாமாக்கு கோபமும் வருது. அதுக்கப்புறம் ஒரு தர்மத்தை சொல்றா சீதாமா, அது எப்படி என்னை விட்டுட்டு போக முடியும் உங்களால? ராமருக்கு 14 வருஷம் வனவாசம் அப்படின்னா எனக்கும் தானே தகும், நானும் தானே கூட வரணும். நான் தான் தர்ம பத்னி, உங்களுடைய சுகத்திலையும் துக்கத்திலையும் ஹாஃப் எல்லாம் எனக்கு உண்டு. அது எதுவா இருந்தாலும் நீங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் எனக்கு ஸ்வர்க்கம். என்னை விட்டு போகாதீங்க, என்னை கூட்டின்னு போங்கோ, நான் எந்த ஒரு கஷ்டமும் தரமாட்டேன், அனுகூலமா இருந்துப்பேன், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருப்பேன், அதுதான் எனக்கு வேணும், அதுதான் சந்தோஷம். என்னுடைய அப்பா இருக்கிற ஜனக மகாராஜா சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து ஒரு புருஷனாக்கும் அப்படின்னு. ஆனா புருஷ வேஷத்துல ஸ்திரீ ஸ்வபாவம் இருக்கிற மாதிரி இருக்கே உங்களை பார்க்கறத அப்படின்னு எல்லாம் கோபத்தினால வார்த்தையை விடுறா. மேலும் காட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சின்னத்துலேருந்தே வனவாசம் போனோம்னு ஆசைப்பட்டு இருந்தேன், ஒரு கிளி ஜோசியம் பண்ற ஒரு ஸ்திரீ வந்து சொல்லியிருந்தா எனக்கு உண்டுன்னு, அது உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு பெரும் பாக்கியம், நான் வந்து அனுகூலமா இருந்துக்கிறேன், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. ராமரும் சொல்லி பார்க்குற, காடுனா என்ன தெரியுமாமா, ரொம்ப கோரமா இருக்கும்னு காடுடைய அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லி. ஆனா அதெல்லாம் கேட்டு எனக்கு நீங்கள் இருக்கிறத அதெல்லாம் வழி தருமே, நீங்கள் இருக்கிறத எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்ல, பிடிவாசியா இருக்கக்கூடிய அந்த சீதாவுடைய கோபத்தையும் துக்கத்தையும் கலர்ந்த முகத்தை பார்த்து ராமருக்கு சந்தோஷம் அடைஞ்சது. ஏன்னா ராமருக்கு மட்டும் சீதா விட்டு போயிட முடியுமா, எப்படி முடியும்? ஆனா ராமருக்கு என்னன்னா சீதா தேவி இஷ்டப்பட்டு வரணும், அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு இஷ்டப்பட்டு வரணும்லவா. அதுக்காக சீதாதேவி ஒரு பரீட்சணம் பண்ணா, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன்ப்பா அம்மா அப்படின்னு ஸ்ரீராமர் ஒத்துக்கிறார். சந்தோஷமாயிடுத்து. லக்ஷ்மணன் நானும் வரேன், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நானும் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல சுமித்ரா தேவி அனுப்பி வைக்கிறா. நீ வந்து ராமரை அப்பாவா பார்த்துக்கோ, சீதாதேவி அம்மாவா பார்த்துக்கோ, கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்பி வைக்கிறா அவ அம்மா. அப்படி திருப்பி அப்பாட்ட வந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற அனுவாதம் கேட்டு அந்த மரவுரியெல்லாம் தரிக்கிற அந்த கட்டமெல்லாம் ரொம்ப மனசை உருக்கும். சீதா அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்கிறது எப்படின்னு ராமரே உடுத்து விடுறார். அப்படி வனவாசத்துக்கு கிளம்புறா. வனவாசத்துக்கு கிளம்புற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பௌர ஜனங்கள் இருக்காளே, அவ மட்டும் விட்டாளா, பின்னாடியே போறா ராமர் பின்னாடியே, எங்களை விடாதேங்கோ அப்படின்னு. ஆனா இவர் வந்து ஒரு இடத்துல தங்கி எல்லாரும் தூங்குற சமயத்துல எல்லாரும் ராமர் கிளம்பி போனார். அப்ப அவெல்லாம் துக்கப்படுறா. அயோத்தியாவே ஐஸ்வர்யம் மங்கி போன மாதிரி ஆயிட்டுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்குறோம். மேலும் குஹ சமாகமம், குஹ லக்ஷ்மண சம்பாதம் எல்லாம் நடக்கிறது. ஆத்ம சமசகா அப்படின்னு குஹனை, அந்த வேடுவனை, ஸ்ருங்கிவேரபுரத்துல இருக்கக்கூடிய ராஜாவை சீதாதேவிக்கு அறிமுகப்படுத்துறா. மேலும் அங்கே தங்கி ஜடையை தரிச்சுக்கிறார். மேலும் கங்காவதரணம், பரத்வாஜ தரிசனம் பண்றார். அதுக்கப்புறம் எங்க தங்கறது அப்படின்னு எல்லாம் கேட்கறது. அங்க சொல்றார், உங்களுக்கு இல்லாத இடமா, எல்லாம் உங்களுக்குள்ளதானே அப்படின்னு எல்லாம் சொல்லி சித்திரக்கூடத்துல போய் தங்குறார், வாசம் பண்றார். அப்போ சுமந்திரரை திருப்பி அனுப்பி வைக்கிறார். இந்த பக்கம் அயோத்தியால என்ன நடக்கிறது அப்படின்னா, தசரதர் துக்கப்பட்டு என்ன பண்றது தெரியாம கௌசல்யா மாட்டெல்லாம் போய் அவரை சாந்த்வனப்படுத்தி
சமாதானப்படுத்தி. ஆனா தசரதருடைய துக்கத்துக்கு ஒரு புத்திர சோகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சோகம் இல்லவா? அந்த சோகத்திலேயே முங்கின்னு இருந்தார், தவறிட்டார். அது ஏங்கி ஏங்கி லக்ஷ்மணா சீதா ராமா அப்படின்னு ஏங்கி ஏங்கி மரணம் அடைஞ்சா. அது ஒரு சாபம் தசரதருக்கு, புத்திர சோகத்தாலேயே நீ மரணம் அடைவேல் அப்படின்னு. பரதருக்கு ஒரு துஸ்வப்னம் வர்றது, திருப்பி வரார், வந்து பார்த்தா இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னதும் கைகேயி அம்மாவை பார்த்து கோபப்படுறா. என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கேள், இப்படி நீங்கள் அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ராமருக்கு இல்லாத பட்டாபிஷேகம் எனக்கு என்ன பட்டாபிஷேகம் வேண்டி கிடக்கு அப்படின்னு பரதன் ரொம்ப குரோதம் காட்டுறார் அம்மாட்ட. எனக்கு இந்த பட்டாபிஷேகமே வேண்டாம், எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு ராஜ்யலக்ஷ்மியை அசால்ட்டா தூக்கி போடுறார். வசிஷ்டர்ட்டெல்லாம் சொல்றார், நான் மாட்டவே மாட்டேன், ராமருக்கு தான் இது அப்படின்னு ராமரை பார்க்க கிளம்புறார். பரதன் சத்ருக்னால் வரா, அப்பாவுடைய விஷயம் சொல்றா. அந்த சமயம் ராமருக்கு அங்க துக்கம் ஏற்படுறது, மானுஷிகமான விகாரத்தை வெளிப்படுத்துறார். அப்பாவுக்கு அங்க சபதம் பண்றார், பித்ரு மரண. அப்பாவுடைய அந்த வார்த்தையை கேட்டதும் அவருக்கு வேண்டின உதக தானம் எல்லாம் பண்றா. பரதருக்கு உபதேசம் பண்றா, அப்பா நீ தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். ஆனா பரதன் வந்து முடியாது சுவாமி, நீங்கள் தான் அண்ணா அங்க ராஜ அதிகாரத்துக்கு உகந்தது, நான் தாசன் தான், உங்களுடைய தாசன் தான் அப்படின்னு பரதன் அடம்பிடிக்க உபதேசம் பண்றான். சரி அண்ணா, ஆனா நீங்க வர வரைக்கும் எனக்கு உங்களுடைய பாதுகையை தாங்கோ, உங்களுடைய பாதுகை அந்த அயோத்தியா ராஜ்யத்தை பரணம் பண்ணும். ஆனா நான் அந்த ராஜ்யத்துக்கு போக மாட்டேன், நான் சபதம் எடுத்திருக்கேன், உங்களை கூட்டிட்டு அல்லாமல் நான் அயோத்தியாவுக்குள்ள ஏற மாட்டேன் அப்படின்னு. அப்ப நீங்க வர வரைக்கும் உங்களையே தியானம் பண்ணி இந்த தாசன் உங்களுடைய பாதுகையை வச்சுட்டு பரணம் பண்றேன், உங்களுடைய வார்த்தையை மரியாதை கொடுத்து அப்படின்னு. அந்த பரதன் அப்படின்னு எடுத்தாலே அவர் அப்படி 14 வருஷம் ராமர் வனவாசத்துல பட்டாரோ இல்லையோ, பரதர் அந்த விரதத்தோட ரொம்ப கடினமான விரதம், நிலத்துல படுத்துண்டு அப்படிதான் பரணம் பண்ணியிருக்க. திரும்பி 14 வருஷம் பாக்குறத எல்லாம் செழித்திருக்கு, அயோத்தியால ஒருபடி எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு. ஆனா பரதர் அங்கேயே இருந்து, நந்தி கிராமத்திலேயே இருந்து அந்த பரணத்தை பண்றார். ஆனா அவருக்கு எதுவுமே இல்லை, ராஜ்யலட்சுமி இல்லை, பந்தங்கள் இல்லை, எதுவும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ராமரை பஜனை பண்ணி ராமருடைய தாசனாகவே இருந்து அந்த பாதுகை அயோத்தியா ராஜ்யத்தை செழிக்க வைத்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப பெரிய இதெல்லாம் ஆத்மார்த்தமா ராமர் மேல இருக்கக்கூடிய பிரியத்தை காட்டுறது பரதன் மூலமா. அப்படி தத்துவோபதேசம் எல்லாம் பண்றார், திருப்பி அனுப்பி வைக்கிறார் பரதரை. அதுக்கப்புறம் ஜாபாலியுடைய வார்த்தை கேட்டு அந்த பரதரை அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் சீதா அனசூய சம்வாதம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நேர ஆரண்ய காண்டத்துக்கு பிரவேசம் பண்றோம். அதாவது காட்டுல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது. இப்போ அயோத்தியா காண்டம் பூர்த்தி, பாலகாண்டம் பூர்த்தி, ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற இடத்துல விராதவதம், முதல்லையே வதம் தான் ஏற்படுறது. விராதரை பார்க்கிறார், விராதவதம் ஏற்படுறது, ஷரபங்க சமாகமம் ஏற்படுறது. அப்புறம் அந்த சமயத்துல ஒரு சபதம் எடுக்கிற, என்ன அப்படின்னா ஒரு தூண், பெரிய கூனாட்டமா பஸ்மமா கிடக்கிறது. இது யாரோடது அப்படின்னா எல்லாம் ரிஷிவரியர்களோட தான். எதனால அப்படின்னா இங்க அசுரர்கள் இருக்கா, அவளால தான் இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றா. அப்போ ராமர் சபதம் எடுக்கிறார், அவரை எல்லாம் இல்லாம பண்றேன் அப்படின்னு. அப்ப சீதா கூப்பிடுறா ராமரை, சொல்றா பொதுவா 3 தப்பு பண்ணக்கூடாது, அது பண்ணினா அபவாதம் இருக்கும். முதல்ல பொய், அது நீங்க சொல்ல மாட்டேன் ராமா, எனக்கு நன்னா தெரியும். இன்னொன்னு மத்தாள் பிரத்தியாருடைய மனைவியின் மேல ஆசைப்படுறது, அது நீங்க பண்ணவே மாட்டேன், நீங்க தான் ஏகபத்னி விரதராச்சே, அதனால நிச்சயமா பண்ண மாட்டேன். ஆனா 3வது தப்பு, உங்களை துரோகிக்காதவாளை அழிப்பேன் அப்படின்னு சொல்லப்படாது. உங்களை அவ துரோகிக்கல இல்லவா, ஆனா நீங்க அழிப்பேன்னு அந்த ஒரு சபதம் எடுத்தேலே,
அதனால உங்களுக்கு அப்பவாதம் வரும். அது நம்மளுக்கு ராமாயணத்திலே தெரியறது இல்லவா? வாலியோடைய வதத்துக்கு அப்புறம் அங்கேருந்து ராமருக்கு அப்பவாதம் வரதே, மறைஞ்சிருந்து வதம் பண்ணினார் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன அப்பவாதம் இருக்கு. அது சீதாதேவி சொல்லி காட்டுறா. மேலும் அகஸ்தியருடைய மகிமைய வர்ணனம் பண்ணி அகஸ்திய சமாகமம் பார்த்து பஞ்சவடியில பிரயாணம் பண்றா. பஞ்சவடியில இருக்கா. அங்க பக்ஷி சிரேஷ்டனான ஜட்டாயுவை பார்க்கிறார். அந்த ஜட்டாயு காவல்காரனாக அங்க சீதாராமருக்கு காவல்காரனாக இருக்கிறார். அங்க ஒரு பெரிய லக்ஷ்மணர் அழகா ஒரு பர்ணசாலைய உண்டாக்குறார். ஹேமந்த ருத்துவாக இருக்கு. அவ சௌக்கியமா இருக்கா. அந்த சமயத்துலதான் யாரு வரா? அழகான ஷூர்பனகை வரா. ஷூர்பனகை என்ன பண்ணினா அப்படிங்கறத நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மிருதோத்பாதனே தைத்யானுಘ್ನதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்களம் பிராதாதத்தே பவது மங்களம். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். ராம 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 ராம.